வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தோழர்களே, நான் உங்கள் இன்பா. தினமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய செய்தியை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அது சார்ந்த தேடல்களோடு தான் 2 நாட்களாக தொடர்ச்சியாக சில புதிய செய்திகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தேன். குழந்தை இயேசு பெத்லகேமில் பிறந்த அவரை ஞானிகள் 3 போய் சந்தித்தார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி விவிலியம் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறது. அந்த ஞானிகள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதற்கு தெளிவான விளக்கம் எங்கும் இல்லை. ஆனால் அவர்கள் தமிழர்கள்தான் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி சில ஆதாரங்களை அதற்கு முன்மொழிந்து அந்த காணொலியை வெளியிட்டிருந்தேன். பல நண்பர்கள் அந்த காணொலிக்கு பாராட்டுகளை தெரிவித்திருந்தார்கள். நேற்று இந்தியாவில் ஒரு பெண் முதலாக இன்ஜினியரிங் படிப்பை முடித்துவிட்டு அவர் எவ்வளவு சிக்கல்களை எல்லாம் சந்தித்து இன்னல்களை சந்தித்து ஒரு இன்ஜினியராக இந்தியாவில் அடையாளப்படுத்தப்பட்டார் என்கின்ற விடயத்தையும் அதன் பின்பு நியூயார்க் அவருக்கு கொடுத்த அங்கீகாரத்தை மையப்படுத்தியும் அது சார்ந்த ஒரு கருத்துக்களையும் ஒரு காணொலியாக வெளியிட்டிருந்தேன். அதற்கும் நல்ல வரவேற்பு இருந்த காரணத்தினால் ஒரு அறியாத சில செய்திகளை எடுத்து வைத்து அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவது சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இன்றும் ஒரு அறியாத ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன். உலகத்திலே பல இன மக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை மலைவாழ் மக்கள் என்போம். அதுபோல காடுகளில் வாழக்கூடிய மக்களை பழங்குடி மக்கள் என்று அறிவிப்போம். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அந்த இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது, ஒரு பண்பாடு இருக்கின்றது, அவர்களுக்கென்று ஒரு மொழி இருக்கின்றது. அவர்கள் பேசக்கூடிய களங்கள் அவர்களை சார்ந்ததாகவே இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் அவர்களுக்கென்று சில பழக்க வழக்கங்கள், வினோதமான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. அப்படித்தான் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய டேனி என்கின்ற பழங்குடி மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அவர்கள் எங்காவது ஒரு இறந்து போனவர்களுடைய இறப்பு நிகழ்வுக்கு கலந்து கொண்டால் தங்களுடைய கை விரல்களில் ஒன்றை அவர்கள் முறித்து விடுவார்களாம். எதற்காக முறித்து விடுகிறார்கள் என்றால் அவர்கள் படுகின்ற வலியை நாமும் பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த விரல்களை அவர்கள் முறித்து விடுகிறார்கள். இதை நீங்கள் பரவலாக இந்த டேனி என்கின்ற அந்த பழங்குடி மக்கள் பெரும்பாலானவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் அவர்களுடைய கைகளிலே விரல் இல்லாத ஒரு நிலையைத்தான் உங்களால் பார்க்க முடியும். அதுபோலத்தான் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள், அவர்களிடம் ஒரு வினோதமான பழக்கம் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இதை குறித்து நீங்கள் முன்பு கூட அறிந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்களுடைய வீட்டிலே ஒரு பெண் அவள் வயதுக்கு வந்துவிட்டால் அவரை தனியாக ஒரு குடிசையில் வைத்து விடுவார்கள். எந்த ஆணாலும் அந்த பெண்ணோடு போய் அவர் உடலுறவு செய்து கொள்ளலாம். அதற்கு காரணம் அந்த பெண் மன ரீதியாக தன்னை பாதுகாப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று அந்த மக்கள் குறிப்பிடுகிறார்கள் என்கின்ற செய்திகள் இருக்கின்றன. அதுபோலத்தான் அமேசான் காடுகளை மையப்படுத்தி அங்கு நிறைய பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை நம்மால் அறிய முடிகின்றது. அதிலே குழுக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு இனம், அவர்கள் ஒரு இனம் என்று பல குழுக்களாக இருக்கிறார்கள். அந்த குழுக்களிலே 10 பேர் இருக்கக்கூடிய குழுக்களும் இருக்கிறது, 500 பேர் இருக்கக்கூடிய குழுக்களும் இருக்கிறது, 1000 பேர் இருக்கக்கூடிய குழுக்களும் இருக்கின்றது. அமேசான் காடுகளை கையகப்படுத்துவதற்காக நகர மக்கள் முயற்சிகளை எடுத்த பொழுது சுமார் பெரும்பாலான அந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த, அதாவது 20-30% அமேசான் காடுகளை இப்பொழுது இந்த நகர மக்கள் தங்களுடைய உபயோகத்திற்காக கையகப்படுத்தி விட்டார்கள். இந்த 20%-30% காடுகளுக்குள் இருந்த அந்த பழங்குடி மக்களை அழித்துதான் இவர்கள் அந்த இடங்களை கைப்பற்றினார்கள். அதனால் பல பழங்குடி இன மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இப்படிப்பட்ட சூழலில்தான் குடிமனிதன் என்கின்ற ஒரு பழங்குடி மனிதரை மையப்படுத்திய ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. அந்த மனிதனை கண்காணிப்பதற்காக பல நாட்டை சார்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் ஆங்காங்கே புகைப்பட கருவிகளை வைத்து அவனுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர்கள் துல்லியமாக கணித்து கொண்டிருந்தார்கள். காரணம், ஒரு குறிப்பிட்ட இனத்தின் கடைசி மனிதன் அவர் என்பதுதான் அந்த ஆய்வுக்கான களமாக இருந்தன. ஒரு 12 பேர் ஒரு குழுவாக இருக்கிறார்கள். அந்த 12 பேரையும் அதாவது இங்கிருந்து அமேசான் காடுக்குள் நுழைய முனைந்தவர்கள் இந்த 12 பேரையும் பார்க்கின்றார்கள். இந்த 12 பேரையும் அந்த உள்ளே நுழையக்கூடியவர்களை எதிர்த்து போராடுகிறார்கள். அப்படி போராடுகின்ற பொழுது இந்த 12 பேரையும்
கொடூரமான முறையில் சிதைத்து அழிக்கிறார்கள் இந்த நகரத்திலிருந்து சென்ற மனித விலங்குகள். அந்த காட்டுவாசிகள் அல்லது பழங்குடி மக்கள் 12 பேர் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். அங்கு குழந்தையாக இருந்த ஒரு குழந்தை மட்டும் தப்பித்து விடுகிறது. இது 1970ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதன் பின்பு இந்த இனத்தை குறித்து எந்த செய்தியும் இல்லை. ஆனால் 1995ஆம் ஆண்டு அந்த சிறுவனாக தப்பித்தவருடைய அந்த களங்களை குறித்த செய்திகள் கிடைக்கப்படுகின்றன. அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்றும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் அவனுடைய வாழ்வியல் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்படுகிறது. அவனோடு நெருக்கம் காட்டி அவனிடம் இருந்து உண்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. ஆனால் அதற்கான வெற்றி கிட்டவில்லை. எனவே ஒரு இனத்தின் கடைசி மனிதன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது. எனவே அவன் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அந்த புகைப்பட கருவிகள் பொருத்தப்படுகின்றன, தானியங்கி புகைப்பட கருவிகள். அப்படி பொருத்தப்படுகின்ற பொழுது அவன் வாழ்ந்த அந்த குடிசைக்குள்ளும் ஒரு புகைப்பட கருவியை அவர்கள் அந்த பொருத்துகிறார்கள். பொருத்திவிட்டு அந்த புகைப்பட கருவியை பார்க்கின்ற பொழுதுதான் அந்த மனிதன் குடிசைக்குள் ஒரு 10 அடி ஆழத்திற்கு ஒரு குழி எடுத்து அந்த குழிக்குள் ஒரு பறவையின் இறகுகளை போட்டு அதன் மீது படுத்து கிடக்கிறான் என்கின்ற ஒரு களத்தை கண்டுபிடிக்கின்றார்கள். அதன் பின்பு இந்த மனிதனுடைய ஒவ்வொரு ஆய்வுகளையும் அவர்கள் துல்லியமாக இந்த புகைப்பட கருவிகள் மூலம் அவனை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனிதனுக்கு ஏதாவது பெயர் வைக்க வேண்டுமே என்ற நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது அவன் குழியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் குழி மனிதன் என்கின்ற ஒரு பெயரை வைத்து அந்த மனிதனை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அவன் செல்கின்ற ஒவ்வொரு இடங்களும் தினமும் அந்த புகைப்பட கருவிகள் மூலம் ஆய்வாளர்கள் அதை கண்காணித்து கொண்டே இருந்தார்கள். 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி அன்று அந்த மனிதனுடைய நடமாட்டம் இல்லை என்கின்ற ஒரு களம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இவன் எங்கு சென்றான், என்ன செய்கிறான் என்கின்ற விடயத்தை குறித்து ஆய்வு செய்வதற்கு ஆய்வாளர்கள் அனைத்து புகைப்பட கருவிகளையும் துருவி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் இந்த மனிதன் அந்த இடத்திலிருந்து தப்பித்து வேறு எங்கும் சென்று விட்டானா, அல்லது அந்த மனிதனை யாராவது அழித்து விட்டார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. எனவே ஆய்வாளர்கள் அந்த மனிதனை ஆய்வு செய்வதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அவன் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த குடிசையை போய் பார்க்கின்றார்கள். குடிசையை போய் பார்க்கின்ற பொழுது அந்த குடிசையின் அந்த குழிக்குள் அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. எந்த பறவைகளின் அந்த இறகுகளின் மீது அந்த மனிதன் படுத்து உறங்கினானோ அந்த பறவைகளின் இறகுகள் மீது அவன் உயிரற்ற நிலையில் கிடந்தான். ஒரு இனத்தின் கடைசி மகன் கேட்பாரற்று அந்த இடத்தில் அவன் வீழ்ந்து கிடந்ததை பார்க்கின்ற பொழுது ஆய்வாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. எனவே அவனை குழிக்குள் இருந்து அந்த உடலை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதை மருத்துவ பரிசோதனை செய்த பொழுது இயற்கையாகவே அவன் மரணத்தை தழுவியிருக்கிறான் என்று கண்டுபிடித்தார்கள். ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு இனத்தின் கடைசி மகன் அந்த குழிக்குள் அவன் தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டு விட்டான் என்பதும் இப்பொழுது அந்த இனமே உலகத்தில் இல்லை என்பதும் வருத்தமான ஒரு பதிவாகவே இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் சில செய்திகளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பா.